இந்து மதம்னு சொல்லும் போதே நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல வழிபாடும் தெய்வமும் இங்க வந்து ஒரு பிரதானமா இருக்குது. இந்த மதங்கள் பிளவுபடுறதே வந்து கடவுளை வச்சுதான். இயேசுவோடைய தந்தை, நபிகளுடைய மேல வந்து அவர் அல்லாஹ், இது மாதிரி நம்ம வந்து கடவுள்ல தான் வந்து முதல்ல அந்த வழிபாட்டு வருது. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைவம், சாக்தம், வைணவம் இந்த பக்கம் ஒரு 6 இருக்கிறத தாண்டி கடவுள்னு வச்சுக்கிட்டா அது எவ்வளவு 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே இந்திரர் வந்து ஒரு கடவுள், வர்ணன் ஒரு கடவுள், அப்ப சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், அப்படியே போய்கிட்டே போகுது. அப்ப வந்து கடவுளுங்கிறது பின்னாடி நம்ம வந்து சொல்றோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே ஒரு தெய்வம் தான் சொல்றோம். கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரே ஒரு கடவுளை தான் சொல்றாங்க, பிதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இஸ்லாம்ல வந்து ஒரே ஒரு கடவுளை சொல்றாங்க, அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்து மதத்துல ஏகப்பட்ட கடவுள். எவ்வளவு நம்ம ஊர்ல சுடலை மாடல்ல இருந்து, முனியாண்டில இருந்து, காளியம்மால இருந்து, மாரியம்மால இருந்து திருமண இடமெல்லாம் நமக்கு சாமியா இருக்கு. அப்ப கடவுள் இந்து மத தத்துவத்தின்படி ஒன்றா பலவா? இப்போ இது ஒரு லைட்டர் வெயின்ல இருக்கிறதுக்காக சொல்றேன். தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஒரு வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்வார். ஒரு பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் கிட்ட போய் கேட்டேன்னா அவர் கூறுவார், எனக்கு ஒரே புத்தகம் த ஹோலி குரான். ஒரு ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவரை பார்த்து கேட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தகம் த பைபிள். ஆனால் ஒரு ஹிந்துவிடம் கேட்டால் என்ன கூறுவார் என்றால், வெல்கம் டு மை லைப்ரரின்னு சொல்வாராம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு லைப்ரரியே இருக்கு. அந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தெய்வங்களும் பல. இப்ப ஆண்டாளே 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்த்து. அதனால துவாதச ஆதித்யர்கள், 12 சூரியர்கள் ஆதித்யர்கள்னு பேரு, ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள், அஸ்வினி குமாரர்கள் 2, 12, 11, 8, 2 சேர்த்து ஆட் பண்ணா 33 வரும். 30 மூவர் அமரருக்கு முன் சென்று. அப்படி இவ்வளவு தெய்வங்கள் இருக்கும்போது நீங்க கேட்ட கேள்வி, நம்ம பாலிதீஸ்டிக்கா, இப்போ ஆங்கிலத்துல கூறும்போது நம்ம பல கடவுள்களில் நம்பிக்கை கொண்டவர்களா, பாலிதீஸ்டிக்கா அல்லது மோனோதீஸ்டிக்கா, ஒரே கடவுளில் நம்பிக்கை கொண்டுள்ளோமான்னு கேட்டா ஜாகிரதையா இதுக்கு பதில் சொல்லணும். நம்ம ஒரே கடவுளை பல ரூபங்களில் உபாசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். பல கடவுள்களை நாம் உபாசிக்கவில்லை, ஒரே கடவுளை பல ரூபங்களில் உபாசிக்கின்றோம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். இப்ப நீங்க கேள்வி கேட்டது என்னன்னா, ஒரே விஷயத்தை பல ரூபங்களில் வழிபடலாமா அப்படின்னா, இதுக்கு நம்ம கொஞ்சம் பேசிஸ் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வேதத்துல வரும்போதோ இல்லாத முக்கியமா உபநிஷத்துல வரும்போதோ இறைவனை குறிக்கக்கூடிய சில சொற்கள் உள்ளது. அந்த சொற்களில் முக்கியமான சொல் பகவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அடுத்தது பரமாத்மா 2, 3வது பிரம்மம். இது 3ம் அடிக்கடி மாறி மாறி வரும். இப்ப முதல்ல பிரம்மத்தை எடுத்துப்போம். பிரம்மம்னா என்னன்னா பிருஹத்வாச்ச பிரம்மணத்வாச்ச அப்படின்னு பேரு. பிருஹத்வாத் அப்படின்னா எது பெரிதாக இருக்கின்றதோ அதற்கு பிருஹத் அப்படின்னு பேரு. எது தான் பெரிதாக இருக்குமோ பிருஹத். பிருஹத்வாத் அப்படின்னா எது தன்னை அண்டியவர்களையும் பெரிதாக்குமோ, தான் பெரிதாக இருந்து தன்னை அண்டியவர்களையும் பெரிதாக்கிவிட்டால் பிரம்மம் என்பது பெயர். பிருஹத்னா பெருசு. அதனாலதான் இப்போ பாம்பேல பிருஹத் மும்பை கார்பரேஷன் பிஎம்சி, பெங்களூர்ல பிருஹத் பெங்களூர் மகாநகர பாலிகை பிபிஎம்பி, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு பிருஹத் ஈஸ்வரர் பிருஹதீஸ்வரர் என்று பெயர். பெரிசு அப்படின்னா பிருஹத்னு வந்துரும். அப்படின்னா தானா பெரிதாக. அதே மாதிரிதான் தமிழ்லையும் கிட்டத்தட்ட நீங்க இந்த பிர அப்படிங்கிற வேர் சொல் மாதிரி தான் இங்க இருந்து பெருநகர சென்னை மாநகராட்சி நீங்க வச்சிருக்காங்க. அதே அந்த பிருஹத்துங்கிற வார்த்தை தான் பெருசுன்னு ஆயிடுச்சு. பெரிய உடையாருன்னு தானே பேரு. பிருஹத் ஈஸ்வரர் அப்படிங்கறத பெரிய உடையாரின் கோவில் தானே நம்ம தஞ்சாவூர்ல எடுக்கிறோம். அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த பிருஹத்வாச்ச பிரம்மணத்வாச்ச என்பது பிரம்மத்தை குறிக்கும். தான் பெரிதாக இருந்து தன்னை அண்டியவர்களையும் பெரிதாக்கும். அப்பேற்பட்ட பிரம்மத்துக்கு சமமாக யாராவது உள்ளார்களா? ஏன்னா இப்ப இறைவனுக்கு சமமாக, இப்ப இதுல ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டேஜி. இப்ப வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அதாவது இப்போ கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜுடாயிசம், இதெல்லாம் வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ். இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல ஒரு கான்செப்ட் உண்டு. காட் என்பவர் எவ்வளவு புனிதமோ அதற்கு நேர் எதிர்த்தட்டா சாத்தான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். ஆப்போசிட்டா இவர் எல்லாமே பாசிட்டிவ். கடவுள் என்பவர் பாசிட்டிவ், சாத்தான் என்பவர் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும். ஆனா சனாதன தர்மத்துல
அந்த சாத்தான் என்பது கடவுளுக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரே கடவுளுக்குள்ள அடங்கிவிடும். அப்படின்னா இப்ப ஒரு மனிதன் தீமை செய்தாலும் அவன்தான் காரணம், நன்மை செய்தாலும் அவன்தான் காரணம், கடவுளுக்கு நிகரா யாரும் கிடையாது என்பது சனாதன தர்மத்தின் ஒரு கொள்கை.